யா இன்னைக்கு நம்ம நேருக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, ஆ நம்மக்கிட்ட எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அது என்னன்னு சொன்னா, ஆ எப்படி ப்ரெஷர கையாள்றது? எப்படி ஒரு நெருக்கடியான விஷயத்த நம்ம நெருக்கடியான சூழ்நிலைய நம்ம எப்படி இப்போ இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாருக்கும் அ இருக்கிற பிரச்சனைய பார்த்தோன்னு சொன்னா, அ அளவுக்கு அடங்காது. எ எல்லாரோட பிரச்சனைய சொல்லணும்னு சொன்னா, சொல்ல நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒருத்தர்ட்ட இருக்கிற பிரச்சனைய அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னு சொன்னா, அந்த அளவுக்கு அந்த நேரமே போறது தெரியாது. அவ்வளோ பிரச்சனைய அவர் சொல்லுவாரு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. சில நேரங்கள்ல அந்த பிரச்சனை அவங்கள மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு கூட ஆழ்த்தும். ஆ அதனால பல நாட்கள் பல மாதங்கள் அவர் தனிமைப்படுத்தப்படுவாரு. அவரையே தாழ்த்திக்குவாரு. இதுபோல பல பிரச்சனைய ஒரு மனுஷன் வாழ்க்கையில மனுஷனும் சரி, ஆ அ மெ ம் பெண்களும் சரி, அவங்க அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற அ கஷ்டம் எல்லா கஷ்டங்கள்லையும் இது ஒரு கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனைய நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு உங்கட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். என்கிட்ட நான் ஒரு ஒரு ஆலோசகர்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா, எல்லா விஷயத்துக்கும் தீர்வு இருக்கு. அத நம்ம எப்படி கையாள்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்மளுக்கு வருதுன்னு சொன்னா, அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா, மொத மொத விஷயம் நம்ம பொறுமைய கையாளணும். அந்த நேரத்தில எந்த ஒரு முக்கியமான முடிவையும் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அவர் என்ட்ட பகிர்ந்துக்கிட்டார். ஏன்னு சொன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது ப்ரெஷர் ஆகுறோம். அந்த ப்ரெஷர்னால ஒரு முடிவு எடுக்கும்போது அது எப்பவுமே தப்பா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது மூலியமா அந்த தப்பான முடிவு மூலியமா பல அ விஷயங்கள் நம்மள பாதிக்கக்கூடும். அதனால நம்மளுக்கு ஒரு விஷயம் ஏற்படுதுன்னு சொன்னா, கடவுள் தான் இந்த விஷயத்த நம்மளுக்கு ஏற்பட வச்சிருக்காரு. கடவுளே இத நம்மளுக்கு இத வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள நம்பக்கூடிய விஷயமா இருக்கணும். ஒரு சுப்ரீம் பவர் நம்மளுக்கு இத குடுத்துருக்கு. நம்ம இதுலேருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான வைப நம்மளுக்குள்ள வர வைக்கணும். நம்ம வெளியில பார்க்கும்போது நெறைய பேர பார்க்குறோம். எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. என்னால மட்டும் சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லார் வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு விதமான ஒரு கவலைகளும், ஒவ்வொரு விதமான ஒரு கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா வெளியில அவங்கள பார்க்கும்போது அவங்க வெளிய காட்டிக்கிறது இல்ல. ஆர் அவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த சூழ்நிலையில இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இப்போ நம்ம காலையில எந்திரிச்சோன்னு சொன்னா ஒரு வேலைய நோக்கி ஓடுறோம் இல்லையா? அந்த வேலையில நம்மளோட கஷ்டங்களையும் எல்லாத்தையும் வெளிய பகிர்ந்துட மாட்டாங்க. அவங்களுடைய நெருக்கமானவங்கட்ட தான் அத அவங்க பகிர்ந்துப்பாங்க. அது அந்த நேரத்தோட இருக்கும். இருந்தாலும் அது மனதளவில இருந்தாலும், பெருசா அவங்களோட அ அன்றாட வாழ்க்கையில அன்றாட வேலையில அத காட்டிக்க மாட்டாங்க. வேலையில வரக்கூடிய அ அ பணியாள்கிட்ட அத ரொம்ப பகிர்ந்துக்க மாட்டாங்க. அவங்க நெருக்கமா இல் இல்லன்னு சொன்னா. ஸோ அந்த வகையில நம்ம ஒரு மனுஷர வெளியில பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க. இவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்மளுக்கு இன்னைக்கு உண்டான வேலை இருக்கு. இந்த வேலைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் இருக்கும். அத சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கஷ்டமே அவங்களுடைய வேலைய கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ என்ன விஷயம்னு சொன்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த கஷ்டத்த நம்ம நம்மளுக்கு சுப்ரீம் பவர் தான் இத குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல நம்பணும். அது நம்புற வரைக்கும் நம்ம ஆ நம்மள நம்மள தாழ்த்திக்கிட்டே தான் இருப்போம். இத நம்மளுக்கு கடவுள் தான் குடுத்தாரு. இது கடவுளே நம்மளுக்கு நீக்கி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான திங்கிங் நம்மளோட மனசுல ஆழமா பதிய வைக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நம்மளுக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு அத எடுத்துக்கக்கூடாது. இது ஒரு சுப்ரீம் பவர் நம்மளுக்கு குடுத்துருக்கு. அதுதான் கடவுள். கடவுள் நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த சோதனையான காலகட்டத்த குடுத்துருக்காரு. இத இஸ்லாமிய பார்வையில எப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, அ கடவுள் தனக்கு விருப்பமானவங்களுக்கு சோதனைய குடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஸோ கடவுள் உங்கள விரும்புறான்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு சோதனைய குடுத்து, நீ அப்ப எப்படி நடக்கிற அப்படிங்கிறத பரிசோதிப்பார். அந்த மாரி தான் நம்ம இத எடுத்துக்கணும். எல்லா விஷயமே ரொம்ப நாள் நம்மக்கிட்ட நீடிக்காது. அத மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த விஷயமும் சரி. இந்த கடினமான காலமும் அ நம்மள கடந்து போகும். கஷ்டத்துலயும் இன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கைய எதையுமே வந்து லைட் வெயிட்டா எடுத்துக்க பழகணும். அப்பதான் நம்ம எதையுமே வந்து முன்னோக்கி போ முடியும். இப்போ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, அதையே நெனச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, இந்த அட்வைஸ் கூட உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். சில நேரம் எப்படி நான் லைட் வெயிட்டா எடுத்துக்கிறது? எப்படி நான் இது ஈஸியா எடுத்துக்கிறது? அப்படின்னு உங்களுக்கு தோணும். சூப் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வந்து ஒரு டிசைன் இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பிறக்கும்போதே எழுதப்பட்டுருச்சு. இந்த டிசைன் படி தான் எல்லாம் நடக்கும். அத நம்ம நம்பணும். ஆழமா நம்பணும். அதில தான் எல்லா விஷயமும் இருக்கு. இப்போ நான் எப்படி நம்புறது? இப்போ வந்து நீங்க சொல்றீங்க நான் நம்பணுமா? எ இது வந்து மடத்தனமா இல்லையா? நான் வந்து எப்படி நம்புறது? மனுஷன் வந்து ஒரு விஷயத்த நம்பணும்னு சொன்னா, அத ஆழ்ந்து ஆராய்ந்து தான் நம்பணும். ஆனா, இத நம்புறதுக்குடையான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, எல்லாமே ஒரு டிசைன் கடவுள் விதித்த டிசைன் பொறுத்து தான் நடக்குன்னு நம்ம எப்படி நம்பணும்னு சொன்னா, இப்போ ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்தில நம்ம ஒரு வாட்ச கண்டெடுக்கிறோம். ஒரு உதாரணம். இது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அந்த பாலைவனத்தில அந்த வாட்ச் வந்து கிடக்குதுன்னு சொன்னா, நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன நெனைப்பீங்க? என்ன நெனைப்பீங்க? இந்த பாலைவனத்தில இந்த வாட்ச் வந்திருக்குன்னு சொன்னா, யாரோ இத வந்து இங்க யாரோ வந்திருக்காங்க. வந்து தவற விட்டுட்டு போயிருக்கலாம். ஆ பல காரணம் சொல்லலாம். ஆனா, உங்க மனசு என்ன நெனைக்குது? இங்க யாரோ வந்திருக்காங்க. வந்தவாசி தான் இது தவற விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, இந்த வாட்ச் இங்க கெடக்குதுன்னு சொன்னா, இந்த வாட்ச தயாரிச்சது யாரு? அதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த மாரி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் இப்ப இந்த உலகம் இருக்குன்னா, இந்த உலகத்த படைச்சவன்னு ஒருத்தன் இருக்கிறவாசி தான் இந்த உலகம்னு ஒண்ணு உருவாகியிருக்கு. அத நம்ம ஆழமா நம்பணும். இப்ப இந்த வாட்ச் எப்படி இங்க வந்துச்சு? இத யாரு தயாரிச்சாங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும்போது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டுச்சுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரணுமா இல்லையா? அது யாரு? அதுதான் கடவுள். அப்ப அந்த கடவுள் நம்ம பொறக்கும்போதே நம்மளுக்கு ஒரு டிசைன படிச்சிருக்காங்க. அந்த டிசைன் படி தான் எல்லாமே நடக்கும். அத ஆழமா நம்ம நம்பணும். ஸோ, இந்த மாரி எந்த விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் சரி, கடவுள் தான் இத செஞ்சாரு அப்படின்னு ஆழமா நம்பக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து உங்கள தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துரலாம். அதேமாரி பொறுமைய கையாளுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பகிருங்க. இதுபோல் மீண்டும் ஒரு நல்ல விதமான கன்டென்ட்டோட நான் உங்கள சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.